வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை கோவை மண்டலம் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். கோவை மாவட்டம் கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் அருகே உள்ள செஞ்சிலுவை சங்கத்திற்கு முன்பு தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை கோவை மண்டலம் சார்பில் சமீபத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்களை முன்வைத்து வரும் நாட்களில் கள்ளச்சாராய மரணங்களை தவிர்த்திட வேண்டும் என்று மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் செய்தனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை கோவை மண்டலம் சார்பில் தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதில் குறிப்பாக கள்ளச்சாராய மரணங்களை தவிர்த்திட வேண்டும் என்றும், கள்ளச்சாராயம் குடித்து அதனால் உயிரை பறிகொடுக்கும் அப்பாவி பொதுமக்களுக்கு அரசு நிதியிலிருந்து நிதி கொடுத்து உதவி செய்யக்கூடாது என்றும், கள்ளச்சாராயத்தில் இருந்து விடுபட கள்ளுக்கடைகளை திறப்போம் என்று கோரிக்கை ஆர்ப்பாட்டம் செய்தனர். தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் கே.சி. ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை மண்டல தலைவர் நெல்லை பரணி சுதர்சன் முன்னிலை வகிக்க, மாநில துணைத் தலைவர் தங்கசாமி, மாநில செயலாளர் வேதநாயகம், கோவை மண்டல செயலாளர் பாலகிருஷ்ணன், கோவை மண்டல ஒருங்கிணைப்பாளர் இடையர்காடு பாஸ்கர், கிழக்கு மாவட்ட தலைவர் ஜி.ஏ. ராஜ், வடக்கு மாவட்ட தலைவர் கிஷோர், தெற்கு மாவட்ட செயலாளர் சேர்மக்கனி, மேற்கு மாவட்ட பொருளாளர் ராமசாமி, மாநகர செயலாளர் சுரேஷ்குமார், பாண்டியன், கோவை மண்டல இளைஞரணி தலைவர் விஜயகுமார், கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ்குமார், மண்டல துணைத் தலைவர் வி.ஜி. மணி, திருப்பூர் மாவட்ட தலைவர் ஆதிச்செல்வன், கரூர் மேற்கு மண்டல தலைவர் முருகேசன், மாவட்ட தலைவர் சக்திவேல், ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த மாநில செயலாளர் சுரேஷ்குமார், மாவட்ட தலைவர் முருகன் உட்பட கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர் போன்ற மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், கிளை கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கள்ளச்சாராய மரணங்களை தவிர்த்திடவும், தமிழகம் முழுவதும் கள்ளுக்கடைகளை திறந்திடவும், கள்ளச்சாராயம் வருபவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும், கள்ளச்சாராயம் அருந்தி இறந்து போன குடும்பத்தினருக்கு வழங்கும் இழப்பீடு மக்கள் வரி பணத்தில் இருந்து கொடுக்கக்கூடாது, மாறாக அதற்கு உடந்தையாக இருந்த அரசு அதிகாரிகளின் சொத்தை ஜப்தி செய்து அந்த ஜப்தி பணத்திலிருந்து மக்களுக்கு நிதி வழங்க வேண்டும் என்றும் மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளுக்கடைகளை திறந்து பொதுமக்களுக்கு, மதுப்பிரியர்களுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். கள்ளச்சாராயம் தொடங்கி செத்துருக்காங்க. அப்படி கவனிக்க முடியாது. உளவுத்துறை தகவல் சொல்லலையா, இல்ல காவல்துறை நடவடிக்கை இருக்கலையா, இல்ல அரசியல்வாதிகள் அதை அசால்ட்டா விட்டாங்களா, இல்ல அவங்க தான் நடத்துறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு பாத்துருங்க, இன்னைக்கு அரசாங்கம் இருக்கட்டும், என்ன சட்டம் தலைவர் சொல்லுறவர்களுக்கும், அவர்கள் இருக்கக்கூடிய மாநில துணைத் தலைவர் அண்ணன் திரு அந்த கோவை மாவட்ட அனைத்து மாவட்ட மாநில நிர்வாகிகளுக்கும், சென்னையில் இருக்கக்கூடிய நமது மாநில பொருளாளர் அண்ணன் கே.சி. ராஜா அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுடைய திருப்பூர் மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஒழிப்போம், கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம், கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம், திறப்போம், கள்ளுக்கடைகளை திறப்போம், கள்ளுக்கடைகளை திறப்போம், காத்திடி தமிழக மக்களை காத்திடி, தமிழக மக்களை காத்திடி, ஒழிப்போம், கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம், திறப்போம், கள்ளுக்கடைகளை திறப்போம், காத்திடி, தமிழக மக்களை காத்திடி. தமிழக அரசு கள்ளச்சாராய மரணத்தை தடுத்திடு. தமிழக அரசு கள்ளச்சாராய மரணத்தை தடுத்திடு. காத்திடு தமிழக மக்களை காத்திடு. தமிழக அரசு தமிழக மக்களை காத்திடு.
காத்திடு காத்திடு தமிழக மக்களை காத்திடு ஒழிப்போம் ஒழிப்போம் கள்ளச்சாரத்தை ஒழிப்போம் திறப்போம் திறப்போம் கள்ளுக்கடை திறப்போம் தமிழக அரசு கள்ளச்சாராய மரணத்தை தடுத்திடு கள்ளச்சாராய மரணத்தை தடுத்திடு. தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த ஆர்ப்பாட்டமானது இன்று தமிழகம் தழுவிய நிலையில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக கோவையிலும் இன்று நமது மாநில பொதுச் செயலாளர் KC ராஜா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவரது தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும், கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்பதுதான். கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்பதுதான். இந்த கள்ளச்சாராயத்தின் மரணத்தின் பீதியை நீங்கள் ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக தெரிந்திருப்பீர்கள். கள்ளக்குறிச்சி என்ற ஊரில் கிட்டத்தட்ட அந்த கள்ளச்சாராயத்தின் மூலம் ஒரு 60 நபர்களுக்கு மேல் இறந்துள்ளார்கள். இந்த கள்ளச்சாராயத்தின் மூலம் மக்களுக்கு ஒரு தெளிவான செய்தி, அதாவது கள்ளச்சாராயம் மதுவுக்கு அடிப்படை, அதுக்கு நீங்க போதைக்கு அடிமையாயிராதீங்க, கள்ளுக்கடைகளை திறங்க அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இன்னைக்கு அரசுக்கு கோரிக்கையா இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வைக்கிறோம். எதனால இதை சொல்றோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க தெளிவாக ஒன்றே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்பிக் கொள்கிறோம். கள்ளச்சாராயம் என்பது குடித்தவுடன் 10 நிமிடங்களில் 15 நிமிடங்களில் நினைவை இழந்து செயலை இழந்து மரணத்தை தழுவுகிறது. மது என்பது நமது டாஸ்மார்க்ல வித்திருக்கிற மதுவின் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுது. அது கள்ளச்சாராயம் என்பது இமிடியேட் பாய்சன், மது என்பது ஸ்லோ பாய்சன். இந்த ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. அதனால நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கள்ளச்சாராயத்தை முழுவதுமாக ஒழித்து விடுங்கள், இந்த மதுபானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி விடுங்க அப்படிங்கிறத சொல்றோம். அதுக்கு தீர்வு உடனே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கள்ளுக்கடைகளை திறங்க. இப்போ பக்கத்தில் நம்ம மாநிலம் கேரளாவில் கள்ளுக்கடைகள் இருக்குது, கர்நாடகத்தில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது. இந்த கள்ளுக்கடைகள் இயங்கி கொண்டு தான் இருக்குது. நமது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இது முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறது? அதுதான் எங்களுக்கு புரியாத புதிராக உள்ளது. கள்ளுக்கடைகளை திறப்பதன் மூலம் கிட்டத்தட்ட போலியான மதுபானங்கள்லாம் வராது. இன்னைக்கு ஒரு 4 கம்பெனிகள், பெரிய கம்பெனிகள் மதுபான கடைகளை சொன்னீங்கன்னா அவங்க எல்லாருமே ஆளுங்கட்சிகளாகவும் இதற்கு முன்பு ஆண்ட கட்சிகளாக இருந்தாலும் அவர்கள் ஆலைகளாகத்தான் தெரிகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு சாமானியன் யாருமே அந்த போய் கள்ளச்சாராயத்தையோ இல்ல மதுபான ஆலைகளையோ இன்னைக்கு யாருமே வைக்கிறது இல்லை. கள்ளச்சாராயம் கூட மளிகை கடையில கால் வலிக்கிறது வியாபாரம் பார்க்கிறோம். நாங்களும் வியாபாரி. இது எந்த வகையில் நியாயம்? முதல்ல கள்ளச்சாராயத்தை விற்கிறவங்க வியாபாரின்னு சொல்லாதீங்க தயவு செய்து. இதுல வியாபாரின்னு சொன்னாலே ஒட்டுமொத்த வியாபாரியும் அது கொச்சப்படுத்துவதாக இருக்குது. கள்ளச்சாராயத்தை விற்கிறவங்க பேரும் வியாபாரி, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மளிகை கடையில நின்று வியாபாரம் பார்க்கிற நாங்களும் வியாபாரியா? இதை வன்மையாக கண்டிக்கிறோம். கள்ளச்சாராயம் என்பது ஒரு மெத்தனால் ஒரு கெமிக்கல் ரியாக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதே பொருள் தான் நம்ம மதுபானத்திலேயே இருக்குது. அளவு தப்பானதுனால அது வந்து கள்ளச்சாராயம் ஆயிடுது. இது அளவு கரெக்டான அளவுல கொண்டு வரதுனால அது மதுபானம் ஆயிடுது. இந்த மதுபானம் வந்து சத்தான பொருள் அப்படின்னு சொன்னா நீங்க மளிகை கடையிலையும் மெடிக்கலையும் அளவு கொடுக்க வேண்டியது. இதுதான் நாங்க கோரிக்கை. கள்ளச்சாராயம் கெட்டு போன பொருள் ஓகே. இப்ப அதே அரசு நடத்தும் மதுபானங்கள் வந்து நல்ல பொருளா இல்லையே? நல்ல பொருளா நீங்க மெடிக்கல் ஷாப்லயும் மளிகை கடைகளையும் அளவு கொடுத்துடலாமே. ஸ்லோ பாய்சன் என்பது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது. அதனால நாங்க என்ன சொல்றோம், தயவு செய்து அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிங்க, மதுவை படிப்படியா குறைங்க, கள்ளுக்கடைகளை எவ்வளவு விரைவா திறக்க முடியுமோ அவ்வளவு விரைவா திறக்கிறதுக்கு அரசு ஆவணம் பண்ணுங்க. இதுதான் எங்களோட தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் கோரிக்கையில் முக்கியமான ஒன்று. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் பண்றோம். கள்ளச்சாராயத்தை அறவே ஒழிக்க வேண்டும். நம்பர் 2, கள்ளுக்கடைகளை உடனடியாக திறக்க வேண்டும். பூரண மதுவிலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். இளைஞர்களை பெருமளவு போதை பழக்கத்தை நோக்கி இருக்கும் திரைப்படங்களை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த 4வது பாயிண்ட் வந்து மிக முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 18 வயசு பையன் தலைவர்களை எதுல தேடுறாங்க கேட்டா தரையில தேடுறது இல்ல, திரையில தான் தேடுறான். திரையில தேடும்போது என்ன ஆகுது அப்படின்னா மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்கள்
அந்த திரைப்படங்கள்ல புகைப்பிடிக்கும் காட்சிகளையும் மது அருந்தும் காட்சிகளையும் வைக்கும்போது அந்த அவர்களை நோக்கி செல்லும் இளைய தலைமுறை மிகப்பெரிய சரிவை நோக்கி அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால நீங்க அரசு அந்த திரைப்படங்களில் வரும் அந்த நம்ம புகைப்பிடிக்கிற காட்சிகளையும் மதுபான காட்சிகளையும் முற்றுவதுமாக தடை செய்ய வேண்டும். இளைஞர்கள் இன்றி தலைவர்களை திரையில் தேடுவதன் விளைவாகத்தான் நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருகிறோம். ஏன்னா தலைவர்கள் இன்னைக்கு திரையில உருவாகிட்டு இருக்கிறாங்க, தரையில உருவாக மாட்டேங்கிறாங்க. அதனால நாங்க எங்களோட மெயினான கோரிக்கை திரைப்படத்துறைக்கு நாங்க ஒரு கோரிக்கை தான் இது எங்களுக்கு. நீங்க இந்த புகை பிடிக்கும் காட்சிகளையும் அந்த மதுபானம் குடிக்கும் காட்சிகளையும் அறவே கட்டுப்படுத்த வேண்டும். இளைய சமுதாயத்தை சீர்படுத்துவதற்கு ஒரு அறிகுறாக நீங்கள் வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோம். அஞ்சாவது பாத்தீங்கன்னா மது மற்றும் போதை வன்முறையால் பாதிக்கப்படும் மனிதர்களுக்கு இழப்பீடு வாங்க வேண்டும். இழப்பீடு எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அரசு பணத்துல இருந்து மக்களோட வரி பணத்துல இருந்து நாங்க அதை கொடுக்க சொல்லல. நாங்க எந்த மாதிரி கொடுக்க சொல்றோம்னா யாரு தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணுங்க. கள்ளச்சாராயம் வித்திருக்காங்க அப்படின்னா அந்த கள்ளச்சாராயத்தை விற்றவங்களோட சொத்துக்களை நீங்க ஜப்தி பண்ணுங்க. இதுவரைக்கும் அவங்க சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிற அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எடுத்து செத்தவங்களுக்கு இழப்பீடா கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட போதை கலாச்சார போதை சீர்கேட்டினால் வர்ற சீரழிவுக்கு கடைகள வணிகர்கள் தாக்கப்படும் பொழுது அந்த வணிகத்திலிருந்து புடுங்கி அதை நீங்க வியாபாரிகளுக்கு அதை கொடுக்கணும் நஷ்ட ஈடா. இதுதான் எங்களோட இன்னொரு கோரிக்கையாக வச்சிருக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்ட அதிகாரிகள் அனைவரையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். கள்ளச்சாராயம் மறைந்து இறந்து போன குடும்பத்தினருக்கு வழங்கும் இழப்பீடு மக்கள் வரிப்பணத்தில் கொடுக்க கூடாது. மாறாக அதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் சொத்தையும் ஜப்தி செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை வைக்கிறது. அதே போல கள்ளச்சாராயம் விற்பவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். சுதேசி தயாரிப்புகள் மற்றும் மண்ணின் வணிகர்களுக்கு அரசு பூரண ஒத்துழைப்பும் பாதுகாப்பும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கைகள் கண்டிப்பாக அரசின் கவனத்தை எட்டும் என்ற நம்பிக்கையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் கோவையில் மட்டுமல்லாது நமது மாநில தலைவர் அண்ணாச்சியா முத்துக்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் கோவில்பட்டியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் மாநில பொருளாளர் நமது பொன்னுசாமி அவர்கள் தலைமையிலும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம கோயம்புத்தூர்ல எங்களோட பொதுச் செயலாளர் கே சி ராஜா அவர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரையில் மதுரை மண்டல தலைவர் மைக்கேல் ராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தமிழகம் தழுவிய இந்த எங்களது ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக அரசின் கவனத்தை ஈர்க்கும் என்ற நம்பிக்கையோடு அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். மக்களையும் ஒரே நிமிடமாகும் ஒரு என்ன சொன்னா முடியும் ஒன்று வெளியே வைக்காதீங்க. ஏன்னா உனக்கு உங்க கவனத்துக்கு வரல மக்கள் எப்படி கவனத்தை தப்பு. இது ரொம்ப ரொம்ப முட்டாளமா இருக்கு. கலாச்சாரம் அளிக்கிறாங்கன்னா அந்த ஏரியாவில் கட்சி தலைவங்க எல்லா கட்சிக்கும் தெரியும். தெரியாமைக்கும் போயிடும். அந்த இடத்துல பட்டக்காரருக்கு தெரியும், அந்த இடத்துல போலீஸ்காரருக்கு தெரியும், அந்த இடத்துல போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியும். கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாம எதுவுமே பண்ண முடியாது. அதை தடை பண்ணுறீங்க. அது 10 லட்சம் கொடுத்தது எவ்வளோ பெரிய முன்னாடி யோசித்து பண்ணுங்க. பண்ண அந்த குடும்பத்தை அவங்களை ஊட்டிக்கிற மாதிரி குடிக்காதவங்களை குடி ஏன்னா அவனால 10 லட்சம் எண்பத்தில் சம்பாதிப்பார், 1 லட்சம் சம்பாதிப்பார். 10 லட்சம் மட்டும் அவர் அவங்களோட பையனே அப்போ கள்ளச்சாராயம் கொடுத்து குடிக்க மாதிரி சாவடிச்சு இருக்கான். அப்புறம் கிடைச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி கொலையெல்லாம் போய் விற்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க. அதை தப்பே இல்லை. எந்த கூட பண்ணுங்க. ஆனால் பண்ண மாட்டீங்க. விற்கிறவங்க போன வாட்டி 50,000 கொடுத்துங்க. விற்கிறவனுக்கு ஆஸ்பத்திரிக்கு 50,000, திட்டவங்களுக்குலாம் 10 லட்சம் சொல்லி 10 லட்சம் கொடுக்குறது ரொம்ப தப்பான விஷயம். அதனால் அதை நிறுத்துங்க. நாட்டு மக்களுக்கு கல்விக்கடை எதுக்கு தரணும்னு சொன்னால் அதனால பணநாட்டம் அதிகமாகும். பணமரம் விவசாயிகளுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும். அதனால் பணமரத்தை கல்லுப்படிக்கிறதால எந்த கட்டணம் கிடையாது. கையில் ஃபேமிலி வச்சு இது கொடுக்குறாங்க. கிட்டி சரியாவது எல்லாம் கல்லுமாக எல்லாருமே கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களுமே பார்த்தா தாலி எப்போ அனுபவிச்சு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அந்த சூழ்நிலையில் தான் மது போதைகள் இருக்கு. அதுகளெல்லாம் அரசாங்கம் முன்னெடுத்து இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக காமிக்கணும். ஏன்னா இந்த கள்ளச்சாரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் ஒரு 60 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. 60 பேர் இறந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதில் 6 பேர் காய்ச்சவங்க சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பணத்தை வாங்கி அவங்க ஜப்தி பண்ணி அவங்க சொத்துக்களெல்லாம் பறிமுதல் பண்ணி
அவங்களுக்கு கொடுக்கணும், 10 லட்சம் கொடுங்க, 10 கோடியே கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அரசாங்கத்தினுடைய வரி பணத்தை இழப்பதற்கு நாங்கள் வணிகர்கள் ஒருபோதும் நாங்கள் தயாராக இல்லை என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இது என்றைக்குமே வியாபாரிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைகளில் பார்த்தீங்கன்னா பூரா கஞ்சா அதை இதையும் போட்டு வந்து ஒரே தகராறு. எல்லா கடைகளும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கடைக்கு பார்த்தீங்கன்னா கடை நடத்தக்கூடிய சூழ்நிலையே நம்ம இல்லாமல் போயிருமோங்கிற அச்சத்துக்கு ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இப்போ சின்ன சின்ன கடைகள்லாம் ரொம்ப கம்மியாகிட்டே வருது, பெரிய பெரிய மால்கள்லாம் இருக்கிறதுனால. அதனால் மது போதைகளை கண்டிப்பாக ஒழித்து கள்ளுக்கடையை திறந்து நம்ம சுதேசியை வாழ வைப்போம் என்று உறுதி கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டமானது தமிழக அரசு காதுகளிலே ஒழிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு தமிழக முதலமைச்சர் காதுகளிலே கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன், எதற்காக? பட்டு தட்டியங்கள் கள்ளச்சாராயங்கள் இருந்து 63 உயிர்களை பலி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கள்ளச்சாராய மரணத்தை தடுத்திடு. ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் கே.சி. ராஜா மற்றும் கோவை மண்டல தலைவர் நெல்லை பரணி சுதர்சன் ஆகியோர் மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் தமிழ்நாடு வியாபாரி சங்க மாநில பொதுச் செயலாளர் கே.சி. ராஜா பேசுகிறேன். எங்கள் மாநில தலைவர் முத்துக்குமாரன் வச்சு கோயில்பட்டியில் அவர் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டுருக்காரு. இது தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்ருக்கு. சென்னையில் ராஜரத்ன ஸ்டேடியத்திட்ட நடந்துகிட்ருக்கு. மதுரையில் மைக்கேல் ராஜ் தலைமையில் நடந்துகிட்ருக்கு. அதனால் இது தமிழ்நாடு ஃபுல்லாக கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும். அது ஒழிக்க முடியல கவர்மெண்ட்டால். அவங்களுக்கு கொடுக்குற 10 லட்சம் ரொம்ப தப்பான, அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி. கள்ளச்சாராயத்தை குடிக்கிறதுக்கு சரி நம்ம இருந்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் 10 லட்சம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது சாராயம் குடிக்கிறவங்க. அதனால் அதை கண்டிப்பாக முதல்ல தடுக்கணும். அதுக்கு பதிலாக கள்ளுக்கடை அரசாங்கமே எடுத்து நடத்தணும். அரசாங்கம் ஏற்கனவே கள்ளுக்கடை நடத்தியிருந்தது தான், புதுசு இல்லை, ஏற்கனவே நடத்தியிருந்தது எம்ஜிஆர் அரசாங்கத்தில். அதனால் அதில் கண்டிப்பாக கள்ளுக்கடை திறக்கணும். தமிழ்நாடு ஃபுல்லாக அரசாங்கமே திறக்கணும். அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் நல்லது தான், உடம்புக்கு நல்லது தான், கெடுதி எதுவும் கிடையாது. கள்ளு திறக்கிறதுனால பனைமரங்கள்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாகும். விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் வரும். தமிழ்நாடு அரசுக்கும் வருமானம், விவசாயிகளும் வாழ்வாங்க, அவங்களோட பாதிப்பும் எதுவும் இருக்காது. அதனால் கள்ளுக்கடை திறக்கணுன்றது தான் எங்களுடைய முழுமையான ஆதரவு. கள்ளுக்கடை திறக்கணும். அப்போ தான் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும். அதே மாதிரி படிப்படியாக டாஸ்மார்க்கும் குறைச்சிக்கிட்டே வாங்க. அதுக்கு பதில் மது குடிக்கிறவங்களுக்கு மது மறுவாழ்வு மையம் திறந்து அவங்கள மது குடிக்க விடாமல் எப்படி பண்ணணுன்றக்காக அதுக்காக அங்கே மறுவாழ்வு மையம் நிறைய ஆரம்பிங்க. அவங்க அது குடிக்கணுன்ற அவசியமே இல்லை. குடிக்காமல் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க, எவ்வளோ பேர் வளர்ந்துருக்காங்க. இல்லை குடிக்கிறது என்னென்ன தவறு, அதனால் குடும்பம் எவ்வளோ பாதிக்கின்றது அரசாங்கம் அதுக்கான பள்ளிக்கூடம் மாதிரி திறந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க அதுக்கு செலவு பண்ணுங்கள். இந்த கள்ளச்சாராயம் குடித்தவங்க செத்தவங்களுக்குலாம் 10 லட்சம் கொடுக்கறதுக்கு அதுக்கு செலவு பண்ணி தமிழ்நாட்டு மக்களை வாழ வைங்க. இளம் விதவைகள்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறாங்கன்னு ஒரு டைமில் ஒருத்தர் சொன்னாங்க. இப்போ அங்கே அந்த அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. இளம் இன்னும் அதிகமாகிட்டே தான் வராங்க. இப்போ கள்ளச்சாராயத்தில் பிறந்த குழந்தையோட வந்து 10 லட்சம் வாங்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ பார்க்கறது கஷ்டமான இருக்குது. அதனால் அதை தடுக்கிறதுக்கு அது கள்ளு சாராயம் தான் இல்லை, பிராந்தி விஸ்கி குடித்தாலும் எல்லாரும் சாவ தான் செய்கிறாங்க. அதனால் போதையை தான் அதான் அதோட மோசமானது கஞ்சா, அபின், கொக்ரைன், அது மாதிரி நிறையா. தமிழ்நாடு தான் இந்தியா உலகத்துக்கே மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாடு. அதனால் அது முழுமையாக அதில் செய்கிறவங்க எல்லாருங்க கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது. அவங்கள முழுமையாக பயங்கரமான தண்டனை கொடுத்து அவங்கள இது பண்ணோம். அதே மாதிரி ரவுடிங்கெல்லாம் அங்கங்கே குத்தி கொலை வெட்டு குத்துன்றாங்க. அவங்களெல்லாம் என்கண்ட்ரோல் பண்ணுங்கள். என்கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு. ரவுடிகளை கொலை பண்ணலன்னா அவங்க பாட்டு கத்தியத்து சுற்றி தான் இருக்காங்க. ஆம்சாங் பெரிய தலைவர், தமிழ்நாடு தலைவரை அவரே கொலை பண்ணுறாங்க. சாதாரணமாக ஒரு 6 பேர் கொலை பண்ணுறாங்க. அவர் கையில் கன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ இதெல்லாம் தெரியாமல் நடக்காது, எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் நடக்குது. அதனால் அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். கரெக்டான ஆளை பிடிங்க. இதில் இது வரைக்கும் சரியான ஆள் பிடிக்கல. இவங்க சம்மந்தப்பட்டமா 6 பேர் தான் வந்திருக்காங்க அன்றைக்கி கொலை செய்கிற இடத்துல. ஆனால் 8 பேர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. தானா இதெல்லாம் தவறான. யார் கரெக்டாக பண்ணான்றது சிபிஐக்கு கொடுங்க. எல்லாம் உங்களால் முடியலன்னா சிபிஐக்கு எல்லா விசாரணையும் கொடுத்து முழுமையாக எல்லா
சந்தேகத்தை தீர்த்து இது பண்ணுங்கள், சரி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் தழுவிய நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவையில் எங்களது மாநில பொதுச் செயலாளர் கேசி ராஜா அவர்கள் தலைமையிலும் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும், கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். இதுதான் எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் முக்கியமான கோரிக்கை. அந்த கள்ளச்சாராய மரணத்தில் ஏற்படும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு தொகைகள் அந்த கள்ளச்சாராயம் விற்றவர்களின் குடும்பத்திலிருந்தும் அவர்களது பணத்திலிருந்தும் அந்த இழப்பீடு தொகைகளை வழங்க வேண்டும். அது மாறாக பொதுமக்களின் வரிப்பணத்திலிருந்து வழங்கக்கூடாது என்பதும் எங்களது தாழ்மையான கோரிக்கை. அடுத்தபடியாக இன்றைய சினிமா துறையில் நமது புகைப்பட காட்சிகளையும் புகை பிடிக்கும் காட்சிகளையும் மதுபானம் அருந்தும் காட்சிகளையும் முற்றிலுமாக தடை செய்வதன் மூலம் வருங்கால இளைய தலைமுறைகள் கெட்டுப்போவதிலிருந்து காக்க முடியும். எனவே அரசு அதிகாரிகள் அதையும் கவனத்தில் வைத்து அந்த மது பழக்கத்திற்கு முற்றிலும் ஒழிக்கும் வகையில் அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் நாங்கள் எங்கள் பேரவையின் சார்பாக வைத்துக்கொள்கிறோம். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம், வாழ்க தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. நன்றி. மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.